மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இந்த ஒற்றை கோரிக்கையோடு உண்ணாவிரதம் இருந்து வருகிறார் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக். அவருடைய உண்ணாவிரத போராட்டம் வியாழக்கிழமையோடு 19வது நாளை எட்டி இருக்குது. இதுவரை அவர் 9 கிலோ எடை இழந்திருக்கிறாரு. டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அவர் உண்ணாவிரதம் இருக்கும் மேடைக்கு அன்றாடம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து போறாங்க. அங்க மாணவர்கள் உரிமை, இளைஞர்களின் நலன் பற்றி தொடர்ந்து சொற்பொழிவுகள் பல நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையில சோனம் வாங்சுக் உடல்நிலை மோசமடைவதால அவருக்கு வலுக்கட்டாயமாக உணவளிக்கணும்னு வலியுறுத்தி பொதுநல வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. அந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போ நீதிபதிகள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் உயிரும் முக்கியமானது, சோனம் வாங்சுக்கின் உடல்நிலையை மத்திய அரசு அன்றாடம் கண்காணித்து தேவைப்படும் மருத்துவ உதவிகளை செய்யணும்னு உத்தரவிட்டது. மத்திய அரசு தரப்புல ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் இதற்கு இசைவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு நபர் உண்ணாவிரதம் இருந்தால் என்னன்னு போகாம அவருக்கு பெருகும் ஆதரவு, அவருக்காக பேசும் நீதிமன்றம், உண்ணாவிரதத்தை கைவிட வலியுறுத்தும் தலைவர்கள்னு நீளும் பட்டியலின் பின்னணியில சோனம் வாங்சுக் பற்றியும் அவருடைய இந்த உண்ணாவிரதம் பற்றியும் விரிவாக பார்ப்போம். முதல்ல யார் இந்த சோனம் வாங்சுக் என்பதிலிருந்து ஆரம்பிக்கலாம். 1966 பிறந்த சோனம் வாங்சுக் ஒரு பொறியாளர், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்ல வித்தகர், கல்வி சீர்திருத்தவாதியும் கூட. அது மட்டுமல்லாது சூழலியல் செயற்பாட்டாளர். இவரை பத்தி இன்னும் எளிதில் புரியும்படி சொல்லணும்னா, கடந்த 2009ஆம் ஆண்டு ஆமீர் கான் நடித்த 3 Idiots படத்துல ஆமீர் கான் கதாபாத்திரத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் தான் இந்த சோனம் வாங்சுக். ஆனா அது மட்டுமே அவருக்கான அடையாளம் இல்லை. சோனம் வாங்சுக் லடாக்ல கல்வி முறையில சீர்திருத்தத்தை ஏற்படுத்த மாணவர்களோட கல்வி மற்றும் கலாச்சார இயக்கம், ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சரல் மூவ்மெண்ட் என்ற அமைப்பை தொடங்கினாரு. அந்த கல்வி முறை லடாக்கின் கலாச்சார சுற்றுச்சூழல் தன்மைக்கு ஏற்றதாக இருக்கும்னு அவர் குரல் கொடுத்து வந்தாரு. ஏட்டுக்கல்வியோட நிறுத்தாம மாணவர்களுக்கு செயல்முறை கல்வி வழங்கணுன்றது தான் அவரோட இலக்கு. 1993 முதல் 2005 வரை வாங்சுக் லடாக்ஸ் மெலாங் என்ற அச்சு இதழின் ஆசிரியராக இருந்தார். அவரோட அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல மிக முக்கியமானது லடாக் மக்களுக்காக -15 டிகிரி குளிரையும் தாக்கு பிடிக்கிற வகையிலான களிமண் வீடுகளை உருவாக்குனது. 2024 மார்ச் மாதம் வாங்சுக் லடாக் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வச்சு 21 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார்ன்றது நினைவு கூறத்தக்கது. அறவழி போராட்டங்கள் பல இருந்தாலும் அடையாள உண்ணாவிரதம் தொடங்கி சாகும் வரை உண்ணாவிரதம் வரை இன்றளவும் பின்பற்றக்கூடியதாக இருக்க காரணம், வேறு எந்த போராட்டத்தை போலவும் இந்த போராட்டத்துல குரல் எழுப்ப வேண்டாம், பதாகை ஏந்த வேண்டாம், ஏன் கூட்டம் கூட சேர்க்க வேண்டாம். கோரிக்கை என்னவோ அதை தெரிவிச்சுட்டு ஒருவரோ அல்லது பலரோ மனுஷனோட அடிப்படை உணர்வான பசியை அடக்குவதுன்றதே பெரிய கவனத்துக்கு உரியதா ஆகிடுது. வாங்சுக்கின் உண்ணாவிரத போராட்டத்தின் பின்னணியில கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி CJP படையும் இருக்குது. அதன் நிறுவனர் அபிஜித் தீப்கே இந்தியாவில் நீட் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகள்ல நடைபெறும் வினாத்தாள் கசிவை மையப்படுத்தி கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அந்த போராட்டத்துக்கு ஆதரவாகவே கடந்த ஜூன் 28ஆம் தேதி சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினாரு. வியாழக்கிழமை இரவு சோனம் வாங்சுக் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டார். அதுல, நான் எனது உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு ஏதாவது உடனே சாப்பிடணும்னு உங்கள ஆயிரக்கணக்கானோர் கோரிக்கை விடுக்கிறீங்க. எல்லாரும் சொல்வதை போல நான் சாப்பிட்டுட்டா என்ன மாறிவிட போகுது? அப்படி நான் சாப்பிட்டாலும் கூட இந்த அரசுக்கு நாம் எதற்கும் பதில் சொல்ல தேவையில்லைன்ற தகவல் தான் போய் சேரும். நான் இன்னும் 2 அல்லது 4 நாட்கள்ல இறந்து விடுற சூழ்நிலையில இல்லை. எனக்கு நிறைய மருத்துவ பரிசோதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. எல்லா முடிவுகளும் நல்ல இயல்பாகவே இருக்குது. சோர்வாக இருக்கிறேன், எனது தசைகள் தளர்ந்துள்ளனன்றது உண்மைதான். ஆனா எனது இதயம் இன்னும் பலமாவே இருக்குது, எனது குறிக்கோளும் கூட. அதனால நான் என்னோட உண்ணாவிரதத்தை முடிக்கும்படி வலியுறுத்துவதை விட்டுட்டு 20 ஜூலை அன்று பெருமளவுல திரண்டு வந்து எங்களோட பேரணியை ஆதரியுங்க. அது அரசின் கவனத்துக்கு சென்று சேரட்டும். ஜூலை 20ஆம் தேதியை அனுபவ கற்றலின் தினமாக அனுசரிக்கும்படி பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு நான் வேண்டுகோள்
விடுக்கிறேன். அதன் மூலம் மாணவர்கள் அரசியல் அறிவியலில் ஒரு தனித்துவமான பாடத்தை கற்க முடியும். மேலும் மக்களோட கண்ணோட்டத்தில் ஜனநாயகம் எவ்வாறு செயல்படுதுன்றத அவங்க கற்றுக்கொள்ளவும் முடியும். ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரோடு நீங்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கில் திரண்டு வாங்க. நாம அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒப்படைப்போம். நீங்க இதை செஞ்சா அது இப்போ சரியான கைகளுக்கு சென்று விட்டதுன்னு நானும் நம்புவேன்னு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது. அண்மைய புள்ளி விவரத்தின்படி இந்தியர்களின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் 10% அதிகரிச்சிருக்கதா சொல்லப்படுது. அதுவும் நகர்ப்புறங்கள்ல இந்த சதவீதம் 13.6ன்னு சொல்லப்படுது. வேலைவாய்ப்பின்மையும் கல்வி கற்கும் மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதும் இளைஞர்கள் மீது அரசு கொண்ட அலட்சியமும் தான் இன்று 22 மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை சிஜேபிக்கு உருவாக்கி இருக்குன்னு அந்த போராட்ட களத்துல இருக்கிற இளைஞர் ஒருவர் சொல்றாரு. இன்னொரு இளைஞர் 2014 அமைந்த மோடி அரசு இது போன்றதொரு எதிர்ப்பை இதுவரை பார்த்ததில்ல. இந்த எதிர்ப்பை அவங்க அசட்டை செஞ்சாங்கன்னா அதன் பலனை நிச்சயம் அறுவடை செய்வாங்கன்னு சொல்றாரு. நீட் வினாத்தாள் கசிவு, சிபிஎஸ்இ +2 தேர்வில் OSM மதிப்பீட்டில் முறைகேடு, இன்னும் பல தேர்வு வினாத்தாள்களில் குளறுபடின்னு மாணவர்கள் இளைஞர்கள் கோபத்துக்கு தொடர்ந்து ஆளாகி வரும் மத்திய அரசு சோனம் வாங்சுக் விஷயத்தில் பேச்சுவார்த்தைக்கோ இல்லை பிரதான் பதவி விலகல் குறித்தோ எதுவுமே பேசாம காக்கும் மௌனத்துக்கு மிகப்பெரிய விலை காத்திருக்குன்னு எச்சரிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். போராட்ட களத்துல சோனம் வாங்சுக் பின்னால் இருப்பது ஒற்றை கோரிக்கை தான், தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி இருக்க மத்திய அரசின் போக்கு ஈவு இரக்கமற்ற அணுகுமுறைன்னு சொல்றாங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் இளைஞர்கள். ஜூலை 20ஆம் தேதி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூட உள்ள நிலையில மத்திய அரசோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்குன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.